நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். R15 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 வண்டிகளில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் ஒன்று ரேடியேட்டர் ஃபேன் கம்ப்ளைண்ட்டு. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டெம்பரேச்சரில் ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். ஆனால் நிற்கவே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஓடியும் இன்ஜினை கூல் பண்ண முடியாமல் ஹை டெம்பரேச்சர் ஆகிடுச்சுன்னு லைட் ஏறி ஆரம்பிச்சிடும். இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த ஃபேன் தான் காரணம், வேறு எதுவும் காரணம் இல்லை. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக கூலண்ட்டை மாற்றும், ரேடியேட்டரை சர்வீஸ் பண்ணி போடுவோம், அப்புறம் தெர்மோஸ்டாட்டை மாற்றி பார்ப்போம், கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சாரை மாற்றி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய நம்ம விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் எதுவுமே சரியாகாது. ஒரு சின்ன ஒர்க்கு வண்டியில் இன்ஜினில் ஏதாவது ஒரு சின்ன ஒர்க், ஒரு டைமிங் செயின் மாற்றிருந்தாலும் இந்த ஃபால்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம் ஷாஃப்ட் பேரிங் மாற்றினாலும் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஹீட் மாறினாலும் இந்த ஃபேனால் சமாளிக்க முடியல, இந்த ஃபேன் தான் ஃபால்ட்டு. இந்த ஃபேனோட ஆர்பிஎம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் ஓட என்ன ஆகணும், இந்த ஃபேன் வந்து டைட்டாக ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் இந்த ஆர்பிஎம் வந்து குறைஞ்சிரும். இந்த ஃபேன் ஓடும், ஆனால் அதுக்கான ஆர்பிஎம் இருக்காது. அந்த ஆர்பிஎம் இல்லை, அந்த சுழற்சி வேகம் வந்து குறைவாக ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் வெளியிருந்து இழுக்கக்கூடிய காற்றின் அளவும் குறைஞ்சிரும். அப்போ அந்த குறைஞ்ச அளவு காற்றால் இன்ஜினை கூல் பண்ண முடியாது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. என் நண்பர்கள் இந்த மாதிரி ஃபால்ட் வந்துன்னு சொன்னால் இந்த ஃபேனை மட்டும் மாற்றினா போதும். மாற்றும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இதே பார்ட் நம்பரை நீங்கள் வாங்கி போடக்கூடாது, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ கம்பெனியில் வந்து இதே பார்ட் நம்பர் கொடுத்தா வாங்கி போடாதீங்க. அதுக்கு பதிலாக மாற்றாக இதை விட கொஞ்சம் பெரிய ஃபேன், இந்த காற்று எடுக்கிற அளவை விட இதை விட கொஞ்சம் அதிகமாக காற்று எடுத்து உள்ளே தள்ளக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு ஃபேனை நீங்கள் மாற்றினா அந்த ஃபால்ட்டு சரியாயிடும். எனவே வந்து கைனடிக் அப்படின்ற ஒரு பிராண்டை கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி போடாதீங்க. திருப்பி அதை ஃபால்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதற்கு மாற்றாக இதை விட கொஞ்சம் பெரிய ஃபேனாக இருக்கும், அந்த லீஃபும் பெருசாக இருக்கும், காற்று எடுக்கிற அளவும் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி ஃபேன் மாட்டினவுடனே இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். எனவே ஹீட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனை மட்டும் மாற்றம் செஞ்சாலே போதும். நம்ம வேறு எதுவுமே தேவையற்ற செலவுகள், தேவையற்ற வேலைகள்லாம் செய்ய தேவையில்லை. நன்றி, வணக்கம்.